வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாக ஒவ்வொரு நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப அறிமுகமான நபர்களாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியோட வேட்பாளரை ஆதரித்து இன்றைக்கி பேசிட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் வந்து இன்றைக்கி அந்த வேட்பாளர்களை ஆதரித்து பேசிட்டு வராங்க ஒவ்வொரு கட்சிகளையும். அந்த வகையில் வந்து இப்போ டிஎம்கேவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் தான் இன்னைக்கு சத்யராஜ் வந்து ஆதரிச்சு பேசிட்டு வந்தார். அது மட்டும் கிடையாது, தாவேகா தலைவர் விஜயை பற்றி எதிர்பாராத விதமாக நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தார். அது வந்து தாவேகா தொண்டர்களாகட்டும், இல்லை விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்தது. ஏன்னா சத்யராஜ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு ஓல்டு, அதாவது குட் ஆக்டர் அப்படி இருந்தாலுமே அவர் வந்து தளபதி விஜயோட ஒரு நெருங்கிய நண்பரும் கூட. அந்த வகையில் இன்னைக்கு சத்யராஜ் பேசின அந்த பேச்சுக்கள் வந்து மிகவும் சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, அவருடைய மகனான சிபி சத்யராஜ் வந்து சரியான ரிப்ளையை வந்து இன்னைக்கு சத்யராஜுக்கு கொடுத்துருக்காரு விஜய்க்கு ஆதரவாக. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தங்கச்சி, அதாவது சிபி சத்யராஜோட சொந்த தங்கச்சி, அவங்க இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் மேலே இன்னைக்கு முன் வச்சிருக்கிற நிறைய விமர்சனங்களுக்கு அவரே வந்து இன்னைக்கு, அதாவது சிபி சத்யராஜே வந்து பதில் கொடுத்துருக்காரு. இப்படி வந்து சத்யராஜும் அவருடைய மகளும் பேசுகிற விஷயங்கள், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக பேசின விஷயங்களுக்கு இன்னைக்கு வந்து இவர் வந்து ஆதரவாக, சிபி சத்யராஜ் வந்து ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு தாவேகாவுக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் அந்த இடத்துல வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட விஜய் வந்து வீடு வீடாக போய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுட்டு வந்தார். அதே தொகுதியில் டிஎம்கேவை சேர்ந்த ஆர்பி சேகரும் போட்டிடுறாரு. அவரை ஆதரித்து பேசின நடிகர் சத்யராஜ் பேசின விஷயங்கள் தான் எனக்கு இணையதளங்களில் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. நடிகர் சத்யராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தளபதி விஜயை பார்க்கறதுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட விஜய் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சேர்ந்த கூட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, அதாவது சவுத் சைடில் அவர் விசிட் பண்ணும்போது அவளுக்கு நிறைய கூட்டங்கள் ஆதரவு, அவருடைய கேம்பெயின் வாகனத்தையே நகர விடாத பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் கேள்விப்படும் போது எனக்கு எந்த அளவுக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அஜித்குமார் வந்து அதே பிளேஸில், இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் நிற்கிற பிளேஸில் நின்றுருந்தாருன்னா இதை விட குறைஞ்சது 2 மடங்கு கூட்டம் வந்திருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா தளபதி விஜயா இருக்கட்டும், இல்லை அஜித்தா இருக்கட்டும், 2 பேரையுமே மாற்றி மாற்றி தமிழகத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் அ ஆக்டராக அந்த வகையாக தான் எனக்கு அந்த ரோட் ஷோவை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சதே தவிர, ஒரு தலைவனுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தெரியல. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத ஒரு தமிழக முதல்வரை பார்த்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்களே, நல்ல வேளை அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேவை சேர்ந்த புரட்சி தலைவி அம்மா இல்லை, மேபி அவங்க இருந்திருந்தா ஆன்டி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாத மனுஷன்தான் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து விஜய் வந்து இப்படி பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உங்களால் தான் குறைஞ்சது 40 உயிர்கள் வந்து இன்னைக்கு கரூரில் வந்து போச்சு. அந்த கில்ட் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஏதாவது இருக்குதா? ரோட் ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும், கூலஸ் வாங்கி போட்டுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, இன்னும் மனுஷங்க எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க, இன்னும் மனுஷங்களை நீங்கள் இந்த மக்கள் இன்னும் எவ்வளோ முட்டாள் படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ வந்து விஜய் இருக்கிறாருல, விஜய் பிளேஸில் வேற எந்த ஆக்டர், முக்கியமாக அஜித் வந்தால் நான் இதை விட அதிகமாக, அதாவது இதை விட 2 மடங்கு கூட்டம் வரும்ல. ஆனால் அதை விட இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அந்த ரோட் ஷோ நடத்தியிருந்தாருன்னா 10 மடங்கு கூட்டம் வந்திருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு அவ்வளோ டைம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா குறைஞ்சது 50 ஆண்டுகளாக ஒரு கட்சி இன்னைக்கு அந்த முதல்வர் சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்காங்களா அப்படின்னா
மக்கள் முட்டாள் கிடையாது. மக்கள முட்டாள்னு நினைக்காதீங்க தயவு செய்து. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டரா வந்து இன்னைக்கு அந்த பிளேஸ்ல உட்காரணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சுதந்திர போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு. மேபி அத பத்தி அவருக்கெல்லாம் எந்த நாலேட்ஜும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே திமுகவோட செயல்பாடுகள வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஒரு கட்சி எந்த அளவுக்கு உயிர குடுத்து எலக்ஷனுக்கு ஐ மீன் அந்த நம்மளுடைய சுதந்திரத்துக்காக உழைச்சது மட்டும் இல்லாம குறைஞ்சது 70 ஆண்டுகளா இந்த தமிழகத்துக்காக போராடிக்கிட்டும் கொள்கைகளுக்காகவும் இன்னைக்கு நிக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம். அதுதான் நம்ம தளபதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் சாரும் இப்படிதானே அரசியல்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே முந்தா நேத்து படத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவரு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படல. ஆரம்பத்திலேயே அண்ணாவோட திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு தூணா நின்னு செயல்பட்டுக்கிட்டு வந்தாரு. நெறைய படங்கள, நெறைய விஷயங்கள அவரு வந்து ஒதுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைஞ்சு வந்து அவர் செயலாற்றிட்டு வந்தாரு. அப்படி அவர் எலெக்ஷன்ல நடிக்கிறதுக்கு அப்போவே வந்து நெறைய விஷயங்கள மக்கள் அதாவது அரசியல் மயப்படுத்துறதுக்காக நெறைய முயற்சிகள எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தான் இன்னமும் எம்ஜிஆர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அந்த மரியாதை தான் அந்த கட்சி மேல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவர விலாசி வந்து பேசியிருந்தாரு. அவர விலாசிட்டு தயவுசெய்து இந்த மாதிரி கூத்தாடிங்களை தவிர்த்துட்டு நம்ம டிஎம்கேவோட இந்த தொகுதி வேட்பாளரான ஆர்பி சேகரை வந்து தயவுசெய்து ஆதரிச்சு மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியை பொறுப்பை நீங்களே கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் சார் வந்து பேசியிருந்தாரு. ஆனா இதுக்கு அவருடைய மகனான சிபி சத்யராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, ஆல்ரெடி சிபி சத்யராஜ் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, சத்யராஜோட டாட்டர் சிபி சத்யராஜோட சிஸ்டரான திவ்யா சத்யராஜ் வந்து நிறைய விமர்சனங்களை இன்னைக்கு விஜய் மாதிரி முன் வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒன்று தான், நீங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்டில் நவ் வந்து ஏதாவது நலத்திட்ட பணிகள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு கொடுங்க. எனக்கு வந்து தெரியல, அதாவது நேற்று ஆக்டிங்கை விட்டீங்க, இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஸோ யூ நீட் அ சிஎம் சீட், தட்ஸ் இட். உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிங் இப்போ போர் அடிச்சிடுச்சு, நீங்கள் வந்து இந்த சிஎம் சீட்டுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சிபி சத்யராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நலத்திட்ட பணிகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இன்னைக்கு செய்யலாமா, நீ குழந்தையா இருந்ததுலேருந்து செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தங்கைக்கு ஒரு பதிலடியும், அவருடைய அப்பாவான சத்யராஜுக்கு அந்த அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இவர் போட்டிருந்த போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் விஜயோட ஸ்டேஜ் இமேஜை போட்டுட்டு உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். லீவ் தோஸ் நாட்டி நான்சென்ஸ் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது தன்னுடைய அப்பாவான சத்யராஜா டைரக்டாக தாக்கி பேசுகிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் மற்றும் தளபதியோட ரசிகர்களான விஜயோட ரசிகர்கள் வந்து இந்த விஷயங்களை இன்னைக்கு இணையதளங்களில் ஷேர் பண்ணிட்டு வராரு. ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரும் இன்னைக்கு வெவ்வேறு கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறத பார்க்கும்போது எல்லாருக்குமே மிகவும் வருத்தமாக இருந்தாலும் இன்னைக்கு ஜெய் மற்றும் சிபி சத்யராஜ், சஞ்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு தளபதிக்கு ஆதரவு கொடுக்கறதும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுறதும் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு ஜெய்யா இருக்கட்டும், சஞ்சுவா இருக்கட்டும், டிவிகே வேட்பாளர்களை ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய சூடுபிடிப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா டிஎம்கே சைடில் காமெடி நடிகரான ஆர்த்தி, அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடிகர்கள் பேசின ஒரே விஷயங்கள் இல்லாமல் இன்னைக்கு சஞ்சீவா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும் பேசுகிற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த தொகுதிக்கு என்ன மாற்றம் வரும், நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவரோட தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வந்து இந்த விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணிட்டு வராங்க.